அதுல கூடங்க எந்த திசையில் வீடு கட்டினா என்ன பலன்னு சொல்லப்படுது. வீட்டினுடைய கிழக்கு பாகத்துல கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிருந்துச்சுன்னா தொழில் வகையில அபரிதமான வளர்ச்சிகள் வரும்னு, குறிப்பா விவசாயம் செய்யறவங்களுக்கு நல்ல மகசூல் மேன்மை, லாபப்பெருக்கு ஏற்படும் சொல்லப்படுது. சிறு குழந்தைகளுடைய மழலை மொழி குவிகின்ற இடத்துல தான் சிட்டுக்குருவிகள் நடமாடும்னு சொல்லப்படுது. ஆருடம் சின்ன சின்ன குழந்தைங்க எங்க நல்லா விளையாடுறாங்களோ அங்கதான் கூடு கட்டுமா. பெரிய மனிதர்களுக்கு வீட்டுல கூட இந்த மாதிரி குருவி இருந்துச்சுன்னா அவங்க அந்த குழந்தைத்தனமாக கள்ளம் கவடம் இல்லாத குழந்தை போன்று மனம் உடையவர்களாக இருப்பார்கள்னு சொல்லலாம்னு சொல்லப்படுது. ஒரு 4-5 குருவி ஒன்னா சேர்ந்து ஒரு வீட்டுல கூடு கட்டிட்டு அங்கிங்கே ஓடி ஆடி பறந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல மங்களகரமான காரியங்கள் சீக்கிரம் நடக்க போகுது, நல்ல சுபிச்சங்கள் வீடு தேடி வரப்போகுது, அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கு, நல்ல சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுடைய உறவெல்லாம் ஒற்றுமையா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு வீட்டுல கூடு கட்டி குருவி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கீச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு அங்கங்க செதறி ஓடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல சண்டை வருது அல்லது பங்காளிகள் பிரச்சனை வருது, உறவு பகையாகுது